ஓய்வூதியத்திற்கு இனி வரி கட்ட வேண்டாமா? PFRDA முக்கிய பரிந்துரை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூனியன் பட்ஜெட் 2026 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் பென்ஷனர்ஸ். இன்னும் சில நாட்களில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். மாணவர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை, விவசாயிகள் முதல் அதிகாரிகள் வரை, பெண்கள் முதல் தொழிலாளர்கள் வரை அனைவருக்கும் இந்த பட்ஜெட் குறித்து பல எதிர்பார்ப்புகள் உள்ளன. பென்ஷனர்ஸ், ஓய்வூதியதாரர்களின் எதிர்பார்ப்புகள். பணி ஓய்வுக்கு பிறகு கிடைக்கும் ஓய்வூதியத்தில் விதிக்கப்படும் வரி குறித்து ஓய்வூதியதாரர்கள் அதிக கவலை கொள்வதுண்டு. இந்த வரியால் அதிக அவதியில் இருக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு பட்ஜெட் 2026-27 குறிப்பிடத்தக்க நிராகரணத்தை கொண்டுவரக்கூடும். ஓய்வூதியத்துறையை ஒழுங்குபடுத்தும் அமைப்பான ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் PFRDA அரசாங்கத்திடம் பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. இவை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தேசிய ஓய்வூதிய அமைப்பிலிருந்து நிதியை எடுப்பது இனி எளிதாகிவிடும். இது மட்டுமல்லாமல் ஓய்வூதியதாரர்கள் மீதான வரி சுமையும் குறையும். ஓய்வு பெறும்போது ஊழியர்கள் பெறும் தொகை முற்றிலும் வரியில்லாததாக இருக்க வேண்டும் என்று PFRDA விரும்புகிறது. யூனியன் பட்ஜெட் 2026. ஓய்வுக்கு பிறகு பணம் எடுக்கும் முறை மாறுமா? NDTVக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையமான PFRDAவின் தலைவர் ராமன் பட்ஜெட் குறித்து தனது எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்தினார். இந்த முறை தேசிய ஓய்வூதிய அமைப்பிலிருந்து NPSலிருந்து பணம் எடுக்கும் விருப்பங்களை இன்னும் எளிதாகவும் வரியில்லாததாகவும் மாற்ற அரசாங்கத்திடம் பரிந்துரைத்துள்ளதாக அவர் கூறினார். இப்போது பணி ஓய்வு பெறும்போது ஊழியர்கள் ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை ஆன்யுவிட்டிக்காக ஒதுக்க வேண்டும் என்ற விதி உள்ளது. இதற்கு வெவ்வேறு வரி விதிகள் உள்ளன. ஆனால் இப்போது PFRDA முறையான திரும்ப பெறுதல் திட்டங்கள் SWPகள் போன்ற புதிய விருப்பங்களுக்கும் வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் அல்லது அவற்றை டாக்ஸ் நியூட்ரல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது. அதாவது ஒரு முதலீட்டாளர் தனது ஓய்வூதிய நிதியை வேறு வழியில் திரும்ப பெற தேர்வு செய்தால் அவர் வரிகளை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. பென்ஷன் தேவைகளுக்கு ஏற்ப பென்ஷன் தேர்வு. ஓய்வூதிய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் போது வரி குறித்த கவலை இருக்கக்கூடாது என PFRDA விரும்புகிறது. நுகர்வோர் வரிகளின் அடிப்படையில் அல்லாமல் அவர்களின் தேவைகளின் அடிப்படையில் ஓய்வூதிய விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். பென்ஷன் திட்ட தேர்வுக்கான முடிவு வரி சுமையிலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டும் என PFRDA கருதுகிறது. நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் கோடிக்கணக்கான மக்களை உள்ளடக்கும் நோக்கம். NPS சந்தை மதிப்பான மதிப்புகளை அடிப்படையாக கொண்ட ஒரு சுயமாந்திரியான தன்னார்வ பங்களிப்பு திட்டம் என்று ராமன் வலியுறுத்தினார். இதனால்தான் தனியார் துறை அல்லது அரசு சாரா துறையில் இருப்பவர்கள் இதில் பங்கேற்பது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. தற்போது அரசு சாரா துறையில் 75 லட்சம் மக்கள் மட்டுமே NPSல் சேர்ந்துள்ளனர். ஆனால் PFRDA இந்த எண்ணிக்கையை கோடிகளாக அதிகரிக்க இலக்கு வைத்துள்ளது. இதை அடைய தனியார் துறையில் NPSன் விரைவான விரிவாக்கம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இதற்காக PFRDA சமீபத்தில் குருகிராமில் pensionbazaar.com என்ற புதிய டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்தியது. இது மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே ஓய்வூதிய கணக்குகளை திறக்க உதவும். நாடு முழுவதும் உள்ள ஓய்வூதிய திட்டங்களின் விநியோகித்தாளர்கள் அனைத்து கிராமங்களிலும் நகரங்களிலும் உள்ள மக்கள் தங்கள் ஓய்வூதிய கணக்குகளை திறக்கும் வகையில் மிகவும் திறம்பட இருக்க வேண்டும் என PFRDA அறிவுறுத்தியுள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள். பொதுமக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு PFRDA ஒரு சிறப்பு குழுவையும் அமைத்துள்ளது. சந்தையில் என்ன புதிய ஓய்வூதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தலாம் என்பதை இந்த குழு ஆராய்ந்து வருகிறது. குழுவின் அறிவிக்கை வெளியிட்டவுடன் PFRDA புதிய மற்றும் சிறந்த விருப்பங்களை அறிமுகப்படுத்தும். பட்ஜெட் 2026 எதிர்பார்ப்புகள். ஓய்வூதிய திட்டங்கள் சிறப்பாகவும் வரி சுமை குறைவாகவும் இருக்கும்போது மக்கள் தானாகவே அவற்றின் பக்கம் ஈர்க்கப்படுவார்கள் என PFRDA தலைவர் கூறுகிறார். தற்போது பட்ஜெட் 2026 ஓய்வூதியத்துறைக்கு சில குறிப்பிடத்தக்க அறிவிப்புகளை கொண்டுவர இருக்கிறது. PFRDAவின் இந்த கோரிக்கைகள் 2026 பட்ஜெட்டில் அங்கீகரிக்கப்பட்டால் NPS சந்தாதாரர்களின் எதிர்காலம் இன்னும் பாதுகாப்பானதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.